friends, welcome back to our channel. நான் உங்க ஹிமா. இப்போ கொஞ்ச நாளா வீடியோஸ் போடுறதே இல்ல. அதோட ரீசன் உங்களுக்கே தெரியும். பிகாஸ் நான் ஐடில வேலை பண்றேன்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஐடில 9 hours வேலை இருக்கு, பிளஸ் டிராவல் ஒரு 2.5 hours அந்த மாதிரி போயிடும். ஸோ அது முடிஞ்சு வீட்டில் வந்து பேபியை பார்க்கும்போது டைம் ஃபுல்லாக போயிடும். அதனால யூடியூப்ல இந்த மாதிரி லாங்கான வீடியோ எல்லாம் போடுறதுக்கு டைம் இல்லை. பட் நான் எப்பவுமே ஷார்ட்ஸ் போட்டுட்டே இருக்கேன், அதே மாதிரி ரீல்ஸ் போட்டுட்டே இருக்கேன். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ரீல்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா என்ன இன்ஸ்டாகிராமில் கூட ஃபாலோ பண்ணுங்க. இதே ஐடி தான் நம்ம பக்கெட் லிஸ்ட். ஸோ குட்டி குட்டி வீடியோஸ், யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அதில் நான் போட்டுட்டே இருக்கேன். நான் இந்த பீரியட்ல நான் நிறைய வீடியோஸ் போடலைன்னா கூட என்னோட ஃபேஸ்ல வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஃபேஸ்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா ஹோம் ரெமடிஸ் பண்றதுக்கு எனக்கு டைம் இல்லை, அதனால நிறைய ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். செகண்ட் வந்துட்டு இதெல்லாம் ட்ரை பண்ணி எப்படி இருக்கு அதோட ரிவ்யூஸ் உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு கூட நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கி ட்ரை பண்ணேன். இதோட ரிசல்ட் என்னன்னா என்னோட இந்த ஃபேஸ் தான் அதோட ரிசல்ட். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் பாக்குறேன்னா என்னோட ஓல்டு வீடியோ ஏதாச்சும் போய் செக் பண்ணுங்க, இந்த வீடியோ செக் பண்ணுங்க. என்னோட ஃபேஸ் எப்படி டேமேஜ் ஆயிருக்குன்னு பாருங்க. டார்க் சர்க்கிள் வந்துடுச்சு, அதே மாதிரி பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் வந்துடுச்சு, இங்கே பிம்பிள் கூட வந்துடுச்சு. ஸோ ஃபேஸ் நல்லா டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ இதுல இருந்து எனக்கு என்ன புரிஞ்சுன்னா நமக்கு எப்பவுமே ஹோம் ரெமடிஸ் தான் பெஸ்ட்னு புரிஞ்சுது. பிகாஸ் ஹோம் ரெமடிஸ் போடும்போது எனக்கு ஒரு ப்ராப்ளமே இல்லை, ஃபேஸ் நல்ல க்ளோவா இருந்துச்சு. நான் ஹோம் ரெமடிஸ் வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டேன் இந்த ஒரு பீரியட்ல. அதனால தான் வந்து ஃபேஸ் இந்த மாதிரி டேமேஜ் ஆயிடுச்சு. ஆனால் ப்ராப்ளம் இல்லை, நம்ம ஹோம் ரெமடிஸ் பண்ணி திருப்பி வந்து ஃபேஸ் க்ளோ கொண்டு வரலாம்னு எனக்கே ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ ஹோம் ரெமடிஸ் பண்ணும்போது ஷூட் பண்ணி கூட நான் வீடியோஸ் கூட டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே 2 நாள் கண்டிப்பாக போட்டுக்கிறேன். டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே 10 days போடுறதுக்கு டைம் இல்லை. என்னால் தான் மற்ற ஷார்ட்ஸ் எல்லாமே நான் போடும், இல்லைனா ரீல்ஸ் போடும். ஸோ இந்த 2 பிளாட்ஃபார்ம்ல நீங்க என்ன ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறேன்னா வாட்ஸ் இன் மை பேக். இது கொஞ்சம் ஹெவியா இருக்கு பிகாஸ் இது ஆஃபீஸ் பேக். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாட்ஸ் இன் மை ஆஃபீஸ் பேக். இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. ஸோ ஐடி கம்பெனியில் இருக்கிற எல்லாருக்குமே பார்த்தா ஆஃபீஸில் இருந்தால் பேக் கொடுத்துட்டு அது வந்து ஷோல்டர் பேக் தான். பட் அந்த ஷோல்டர் பேக் எல்லாம் கேரி பண்ணி போகிறதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால வந்துட்டு இந்த மாதிரி Zouk பிராண்டோட இந்த பேக் இருக்குது. ரொம்ப கம்ஃபர்டபுளான பேக் தான். அதுவும் இல்லை நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. இது வந்து பிரிண்ட்டும் சூப்பராக இருக்குது. இது ஹேண்ட்மேட் தான். அண்ட் ஆல்சோ இதோட குவாலிட்டி வந்துட்டு நான் என்ன சொல்லணும், சூப்பராக இருக்குது இதோட குவாலிட்டி. இது ஒரு வாட்டி நம்ம வாங்கிட்டோன்னா கண்டிப்பாக நிறைய இயர்ஸ் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால நானும் என்னை மாதிரி நிறைய கொலீக்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி பேக்கில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிடும். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி பேக் தேவை இருக்குது, ரொம்ப நாள் யூஸ் பண்ண ஸ்டைலிஷாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரொம்ப ஸ்பேஷியஸான ஒரு பேக் வேணும்னா Zouk பிராண்டில் இருந்து வாங்கிக்குவாங்க. சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து நான் கேரண்டி கொடுக்குறேன். ஸோ இந்த பேக்கில் நான் என்னென்ன கேரி பண்ணியிருக்கேன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கூட காட்டுறேன். ஃபர்ஸ்ட் என்ன எனக்கு கையில் கிடைக்கிற அப்படி பார்த்தா ஆஃபீஸ் ஹெட்ஃபோன் தான். ஸோ ஆஃபீஸ் ஹெட்ஃபோன் அண்ட் பெரிய வெயிட் இருக்கிற திங் ஆஃபீஸ் லேப்டாப், ஆஃபீஸ் ஹெட்ஃபோன் அண்ட் நம்ம சார்ஜர். ஸோ இந்த 3 திங்ஸ் வந்து அப்படியே நான் வந்து எடுத்து சைடில் வச்சுக்கிறேன். பிகாஸ் இது 3மே வந்து ஆஃபீஸோட திங் தான். அவ்வளோ பெரிய லேப்டாப் இருந்துட்டும் என் கையில் நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் இதுக்குள்ளே சேஃபாக வச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என் கையில் என்ன கிடைக்கிறேன்னு பார்த்தா இந்த குட்டி வேலட் தான். இந்த குட்டி வேலட், இந்த வேலட் வந்து நான் ரொம்ப இயர்ஸ் முன்னாடி வாங்கினது. இது ஃபுல் என்னோட கிட் வந்து டேமேஜ் பண்ணி வச்சிருக்கு. இதில் நிறைய அங்கே குட்டி குட்டி பின்னெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே அவளுக்கு கழிச்சு போட்டேன். ஸோ அதனால நான் புதுசாக ஒரு கிளச் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். நான் வாங்கவே இல்லை. பிகாஸ் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது இல்லை, ஜஸ்ட் வந்து கார்டு எல்லாம் சேஃபாக வைக்கிறதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் எனக்கே சர்ப்ரைசிங்காக இருக்குது இதில் இருக்குன்னு. இது வந்து ஒரு மாடர்ன் தான். இது என்னோட அண்ணாவோட மாடர்ன் தான். ஸோ நம்ம ஏதாச்சும் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் வைஃபை தேவை இருக்குது, அப்படியே லேப்டாப்பில் ஒர்க் எல்லாம் பண்ணோம் அப்படின்னா அதுக்காக எடுத்துகிட்டு வந்தது தான் இந்த மாடல். ஆக்சுவலி இது திருப்பி கொடுக்கணும், இப்போ தான் ஞாபகமே வந்துருச்சு. இதில் குட்டியான ஒரு 2 ரேக் மாதிரி இருக்குது, குட்டியான 2 ரேக் இருக்குது. ஸோ அதில் வந்து நான் கொஞ்சம் திங்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தா இந்த வாட்ச் தான். இது ஒரு எக்ஸ்ட்ராவா நான் போட்டு வச்சிருக்கிற வாட்ச். சப்போஸ் நம்ம ஆஃபீஸ் போகும்போது திடீர்னு வாட்ச் கட்டல, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ்ஸுக்கு வாட்ச் தேவை இருக்கு, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த வாட்ச் போட்டுடும். இது வந்து ரொம்ப ஸ்டைலிஷான எலகனான டைட்டானோட வாட்ச் தான் இது. ஃபர்ஸ்ட் தான் என்னோட பெரிய என்ன சொல்றது, நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கிற ஒரு குட்டியான ஒரு பேக். ஸோ இந்த பேக் பார்த்தா ஆக்சுவலி ஒமான் ஏர்வேஸ் இருக்கு. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து யூகே ட்ராவல் பண்ணும்போது அவருக்கு ஒமான் ஏர்வேஸ்ல இருந்து இந்த ஒரு பவுச் வந்து சும்மா கொடுத்தது, எதுக்கோ கொடுத்தது. அவர் எடுத்துட்டு வரும்போது எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சிச்சு. பிகாஸ் இதில் வந்து பார்த்தா நிறைய ப்ராடக்ட்ஸ், எல்லாமே நம்ம மேக்கப் ப்ராடக்ட்ஸ், தேவையான ப்ராடக்ட்ஸ் போட்டு வச்சிருக்கேன். ஸோ அதனால இந்த எல்லாமே வந்து இதில் நான் போட்டு வச்சிருக்கேன். இதில் பார்த்தா பேசிக்காக நம்ம காம்பேக்ட் பவுடர். இது வந்து கேப்லேயோட காம்பேக்ட் பவுடர். பிகாஸ் எனக்கு பார்த்தா காம்பினேஷன் ஸ்கின் தான். ஃபேஸ் அப்பப்போ ஸ்வெட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தா வீடியோவில் கூட தெரியும் ஃபேஸ் எவ்வளோ ஸ்வெட் ஆகி ஆயிலியாக இருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஆயில் வரும்போது ஜஸ்ட் ஒரு டச் அப் பண்ணுறதுக்கு இந்த காம்பேக்ட் பவுடர் அண்ட் இந்த குட்டி ஒரு ப்ரஷ்.
இந்த ப்ரஷ். ஆக்சுவலி இதுலேயே வந்து நம்ம ஸ்பாஞ்ச் இருக்கும், ஆனால் அந்த ஒரு ஸ்பாஞ்ச் இல்லாமல் இந்த ப்ரஷ் இதுக்கு யூஸ் பண்ணால் ஸ்பாஞ்ச் வைக்கும்போது ரொம்ப ஒட்டி ஒட்டி ரொம்ப வெள்ளையாக நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கிற மாதிரி காட்டும். ஆனால் ப்ரஷ் வச்சுட்டு சும்மா லைட்டாக டச்சப் பண்ணும்போது ஜஸ்ட் அந்த ஆயில் மட்டும் போயிடும், ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷாக தெரியும். அதுக்காக இது ரெண்டும் இருக்குதுங்க. நெக்ஸ்ட் பார்த்தா ஒரு குட்டி லிப்ஸ்டிக். ஆக்சுவலி இந்த பவுச்சில் பார்த்தா நிறைய லிப்ஸ்டிக் தான் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஷேடு லிப்ஸ்டிக் தான் நிறைய இருக்கும். நெக்ஸ்ட் வந்து வெரைட்டி என்ன கிடைச்சிருக்கு, ஒரு ஃபுட் க்ரீம் கிடைச்சிருக்கு. ஓகே, இதுக்கு இந்த ஃபுட் க்ரீம் எதுக்கு வச்சிருக்கு அப்படின்னு சொன்னால், நம்ம ரொம்ப ட்ரை ஆகும் ஏசிலே இருக்கும் போது நம்ம கை கால் எல்லாமே ரொம்ப ட்ரை ஆகி சம்டைம்ஸ் ரொம்ப ஸ்கின் அப்படி எலாஸ்டிக்காக ஒரு மாதிரி ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ட்ரையாக தெரியும் அப்படின்னா நான் வந்து லைட்டாக இந்த க்ரீம் எடுத்துட்டு அப்படியே கையிலெல்லாம் ரப் பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் மாமா இருக்கிற மாய்ஸ்சரைசர், அந்த ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் தான் வச்சிருக்கு. ஸோ ரெடி ஆகலைன்னா நான் காரில் இருந்தால் ரெடி ஆகும். ஸோ ரெடி ஆகும்போது பேசிக்காக நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் போடணும். பிகாஸ் மோஸ்ட்லி நம்ம ட்ராவல் பண்ணுறதும் ஏசியில் தான், காரில் தான் இருக்கும், அதில் ஏசி இருக்குது. அண்ட் நம்ம ஆஃபீஸில் போகும்போது அங்கேயும் ஏசி இருக்கும். அப்போ வந்து ஃபேஸ் வந்து ரொம்ப ட்ரை பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் மஸ்ட் தான். என்னால் நான் மாய்ஸ்சரைசர் எப்பவுமே போட்டு வச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த சம்மர் சீசனுக்காக ஆக்சுவலி ஒன்றும் இல்லை, 2 சன்ஸ்க்ரீன் இருக்கு. இது ஆக்சுவலி பார்த்தா இது பேசிக்காக ஃபர்ஸ்ட் நம்ம மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி போடுற சன்ஸ்க்ரீன். அந்த ஸ்கின் கேர் பண்ணுற டைமில் நான் போடுற சன்ஸ்க்ரீன் இது டாக்டர் ஷீத்தோட சன்ஸ்க்ரீன் தான், விட்டமின் சி அண்ட் செராமைட் சன்ஸ்க்ரீன் தான் இது. அதே மாதிரி நான் ஒரு குட்டி ஸ்ப்ரே சன்ஸ்க்ரீன் கூட வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் அதே தான். ஓகே, நெக்ஸ்ட் வெரைட்டியாக ரெண்டு இயரிங்ஸ் வச்சிருக்கு. இயரிங்ஸ் எதுக்குன்னா, நான் மோஸ்ட்லி இயரிங்ஸ் போடுறது நான் மறந்தே போயிடும். பிகாஸ் என்னோட பாப்பா இருக்கல, அவளை சும்மா இயரிங் எடுத்து கழட்டி போட்டுடும். ஸோ அதுக்கப்புறம் நான் இயரிங்ஸ் திருப்பி போடுறதுக்கு நான் மறந்துடும். ஆஃபீஸ் போகும்போது ஐயோ இயரிங்ஸ் போடலன்னு ஞாபகம் வரும். அப்போ வந்து போடுறதுக்காக நான் வந்து ஒரு 2 இயரிங்ஸ் எப்பவுமே ஒரு ஸ்பேராக வச்சிருக்கு. சும்மா அதே மாதிரி ஒரு குட்டி கிளச்சு, அதே மாதிரி குட்டி ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டிக். நான் மோஸ்ட்லி இப்போ ஃபவுண்டேஷன் போடுறது இல்லை, ஏன்னா என் ஃபேஸ் ஃபுல் டேமேஜ் ஆகிட்டேன். ஸோ இன்னும் நிறைய மேக்கப் போட்டு டேமேஜ் பண்ண வேண்டாம்னு நினச்சி போடுறதில்ல. பட் சப்போஸ் ஃபேஸ் ரொம்ப சம்டைம்ஸ் டார்க்காக இங்கே எனக்கு பிக்மெண்டேஷன் எல்லாம் வந்திருக்கு. ஸோ அந்த இடத்துக்கு மட்டும் கொஞ்சம் கவர் பண்ணுறதுக்கு லைட்டாக இந்த ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டிக் வச்சுருக்கு. ப்ராப்பரான காஜல் ஐலைனர் எல்லாம் வைக்கிற ஒரு மலையாளி கேர்ள் தான். ஸோ காஜல் ஐலைனர் எல்லாம் நிறைய இருக்குது. பொட்டு சேஃபாக நான் குட்டி பொட்டு வச்சுருக்கு, இப்போவுமே போடுறேன். பிகாஸ் நான் போடல, இந்த மாதிரி நான் மறந்து போயிடும் பொட்டு போடுறதுக்கு. ஸோ அதனால நான் ஒரு பொட்டு வச்சிருக்கேன். அதே மாதிரி ரொம்ப தேவையான என்னன்னா அந்த குட்டியோட ஒரு பர்ஃப்யூம். இது நான் என்னோட செல்ஃப் க்ரூமிங் வீடியோஸ் நிறைய போடும்போது நான் எப்பவுமே சொல்லுவேன், நமக்குன்னு சொல்லி ஒரு பர்ஃப்யூம் குட்டியாக நம்ம எப்பவுமே வச்சுக்கணும். பிகாஸ் ஸ்வெட் ஆகும்போதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணலாம், இல்லை நமக்குன்னே ஒரு பர்சனலாக ஒரு ஸ்டைல் இருக்கும், ஒரு ஸ்டைல் இருக்கும். அதுக்காக ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மாதிரி ஒரு குட்டி ஸ்ப்ரே வைக்கலாம். அண்ட் பேசிக் அண்ட் இது எதுக்கு இதில் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆக்சுவலி ஃபேஷியல் ரேசர் தான், ஏதோ இதில் நான் போட்டு வச்சிருக்கு. எதுக்கு போட்டு வச்சிருக்குன்னு எனக்கே தெரியல. அதே மாதிரி லிப் பாமும் இருக்குது. லிப் பாமும் கண்டிப்பாக லிப்பை ட்ரை ஆகும் போடுறதுக்கு. அவ்வளோதான் இந்த ஒரு குட்டி நம்ம மேக்கப் கிட் பேக்கில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தா இந்த குட்டி ஒரு கோம்பு வச்சிருக்கு முடி சீவுறதுக்கு. அது ஆப்வியஸ்லி எல்லா கேர்ள்ஸுமே எப்போவுமே பேக்கில் வைக்கிறது தான், நம்ம சீப்பு. நெக்ஸ்ட் ஒரு சிஸ்டர் கிளாஸ் வச்சிருக்கு. ஸோ இவ்வளோதான் என்னோட பேக்ல இருக்கிற திங்ஸ். இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சு இந்த மாதிரி வீடியோஸ் வேணும். ஸோ இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சு இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் டியூஸ்டே அண்ட் வெனஸ்டேல இருந்து நிறைய ஸ்கின் கேர் ஹோம் ரெமெடிஸ் தான் போட போகிறேன். இடையில நான் ஷாப்பிங் எல்லாம் பண்ணால் அந்த மாதிரி வீடியோஸ் கூட போடுறேன். கண்டிப்பாக இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க. அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் இருக்கும். பாய்.